பிறந்ததிலிருந்து அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பல காப்புகளை, நோய் வராமல் தடுப்புகளை நிறைய இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. பல பழக்க வழக்கங்களை நம்முடைய மரபு காட்டி கொடுத்திருக்கிறது. ஆனால் அவற்றை நிறைய விஷயத்தை நாம் மறந்துட்டோம். சில விஷயங்களை திருப்பி உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு தான் இந்த பேச்சு, இந்த உரை அதற்காகத்தான். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறது, சிறு குழந்தை பெண் குழந்தையிலேருந்து என்ன மெனக்கெடல் நமக்கு இருக்கணும். முதல் கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு குழந்தை நல்லா குண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நல்லா போஷாக்காக வளர்ந்துருக்க, குண்டா இருக்காளே, நல்ல விஷயம் அப்படின்னு நினைப்போம். நண்பர்களே, இன்றைக்கு பிரச்சனையே குட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக குண்டாக இருப்பது பெரும் ஆபத்து. நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம வீட்டில் குழந்தைய குண்டாருன்னு கண்ணு வைக்காத, சின்ன பிள்ளைக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் யாராவது சொல்லுவாங்க, கண் நல்லா வைங்க. தயவு செய்து கண்ணை வச்சு குழந்தை பருவத்திலே கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா எப்படி? ஏன்னா அது குழந்தை, சிறு மனது, பிஞ்சு மனசு, அதுக்கு தெரியாது தான் சாப்பிடுவது தனக்கு ஒரு பெரிய சிக்கலை பின்னாளில் கொண்டு வரும்னு தெரியாது. அப்போ தாய் தான் அதற்கான முதல் கவனம் வைக்கணும். நீ இல்லை பாப்பா, நீ கொஞ்சம் குண்டா இருக்க பாரு, அந்த பாப்பாவோட நீ எடை கூடி இருக்க, நம்ம குறைக்கணும், நம்மளால முடியும், நம்ம வா 2 பேரும் சேர்ந்து ஓடலாம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சாப்பாடெல்லாம் தவிர்க்கலான்னு முதல்ல குழந்தையில. ஏன்னா எதை முதல்ல சொல்றேன்னா, மால் நியூட்ரிஷனுக்கு முன்னாடி இதை பேச வேண்டிய கட்டாயம் விட்டது. முன்னாடிலாம் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, செவலையாக, ஒல்லியாக, பிஞ்சாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கும் நிறைய இருக்காங்க, அதை அடுத்து பேசுவோம். அதற்கு முன்னாடி அதிகமாக வந்திருக்குது இந்த மாதிரி குண்டு குழந்தைகள். அவர்களை சற்றே எடை குறைப்பதற்கான அத்தனை மெனக்கடையும் சிறு பிள்ளையிலேருந்தே வரணும். உடனே சார் ஒரு டயட் சார்ட் இருந்தால் சொல்லிட்டு போங்களேன், அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டு உணவுகளே நம்ம உணவுகள் கொடுத்தா போதும். ஆனால் முதல்ல தடுக்க வேண்டியது பாலும் இனிப்பும். ஏன்னா சின்ன பிள்ளையில பாலை கொடுத்து பழக்கியிருக்கோம். அந்த குண்டா இருக்க குழந்தைகள் கண்டிப்பாக பாலை தவிர்க்கணும். நல்லா தயிர் சோறும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னு வைங்க, எனக்கு நல்ல கேர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுங்க அப்படின்னு அடம் பிடிக்காத பிள்ளையிலே இருக்காது. கண்டிப்பாக தவிர்க்கணும். பெண் குழந்தைகளுக்கு ஏன் இதை வலுக்கட்டாயமாக சொல்கிறேன் அப்படின்னா, சற்று எடை கூட இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வெகு சீக்கிரமாக மெனார்க்காரதுக்கு, மாதவிடாய் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சாதாரணமாக இந்தியாவில் 14 வயதுங்கிறது மாதவிடாய் துவங்குவதற்கான வயது. அது இப்போ குறைஞ்சி 13 ஆகி 12 ஆகிடுச்சு இப்போமே. ஆனால் இன்னும் வருங்காலத்தில் அது 9, 10க்குன்னு நிறைய குழந்தைகள் அது மாதிரி இளம் வயதிலே பூ பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இளம் வயதிலேயே மாதவிடாய் துவங்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்ற பெண் குழந்தைகளை விட மகளிர் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, சில விஷயத்தை நாம் மனதில் முன்னால் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி குண்டா இருக்கிற குழந்தை சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் 14 வயதில் ஆரோக்கியமாக ஒல்லியாக இருந்து சரியான ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை விட அவர்களுக்கு கருப்பையில், சினைப்பையில், மார்பகத்தில் வரக்கூடிய நோய்கள் சற்று வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த கவனம் நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? சின்ன வயசுலேயே அந்த கவனம் மிகச்சரியாக இருக்கணும். அப்போ என்ன மாதிரி உணவுகளை கொடுக்கணும்? இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம் புரதச்சத்தை மிக மிக குறைவாகவும் கார்போஹைட்ரேட் சத்தத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம போயிருக்கோம். நம்ம சாப்பாடு பூரா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், மசால் தோசை. இட்லி மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே கிடையாது. இருக்கிற உணவுகளே சிறப்பான உணவு இட்லி. ஆனால் எடை குறைக்கணும், நான் நல்ல உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது புரதங்களை மிக வேகமாக கையாளணும். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மிக மிக குறைவு புரதம். ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்க சற்று கொஞ்சம் கூடுதலாக புரதம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்றதுக்கு பேர் நான்வெஜ் இல்லை. நான் வெஜிடேரியனா தினம் நான்வெஜ் சாப்பிட்றேன். தினம் 2 துண்டு மீன், தினம் ஒரு முட்டை, தினம் ஒரு கோழி துண்டு, இல்லை புலால் துண்டு, அதுதான் நான் வெஜிடேரியன். ஆனால் நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்தால் புரதம் பெருசாக கிடச்சிடாது. இதாவது பரவாயில்ல, வெஜிடேரியன் சார்னா அவன் வெஜிடேரியன் கிடையாது, உண்மையில் அவன் சோற்றேரியன். வெறும் சோறை தான் குவிச்சு வச்சு சாப்பிட்டு ஒரு ஸ்பூன் காய், ஒரு ஸ்பூன் கூட்டு, அதுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை. தட்டில் 80% காய்கறிகள் வைத்திருப்பவர் பேர் தான் வெஜிடேரியன். ஸோ உங்கள் வீட்டில் தட்டில் ரெயின்போ மாதிரி நல்ல அத்தனை நிறங்கள்லையும் நல்ல சிகப்பு நிறத்தில் பீட்ரூட் பொரியல், அப்புறம் நல்ல பச்சை நிறத்தில் காய்கறியில் கீரை கூட்டு, அது மாதிரி ஒரு நிறத்துக்கும் ஒரு காய்கறிகளை வச்சு உங்கள் ரெயின்போ ஃபுட்டாக இருக்கணும் உங்கள் ஃபுட்டு.
அப்படி இருந்தால் அது வெஜிடேரியனில் சரி 7 வண்ணங்கள்லையும் நம்ம காய்கறி சாப்பிட்றோம், அதில் கிடைக்கும்ங்களாம். ரொம்ப அதுலேயும் முக்கியமாக, மிக மிக முக்கியமாக புரதங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றோன்னு கணக்கு போடணும். 1 கிலோ எடை இருந்ததுன்னா, இப்போ நான் 70 கிலோ இருக்கேன், 70 கிராம் புரதம் எனக்கு வேணும் ஒரு நாளைக்கு. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, உங்கள் எடை எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பெரிய கணக்கு பாடம்லாம் கிடையாது. உங்கள் எடை 60 கிலோனா 60 கிராம் புரதம் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? உங்கள் சாப்பாட்டில் 60 கிராம் இருக்கா? நீங்கள் தான் கணக்கிடணும். பல நேரங்களில் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு புரதம் நம்ம கொடுக்கறதில்லை. புரதங்கள் தான் மிக மிக அடிப்படையில் நம்ம எதிர்ப்பாற்றலை உயர்த்தக்கூடிய இம்யூன் பில்டர்ஸ் அப்படிம்பாங்க. 2 வகையான இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஒன்று நம்ம உள்ள இருக்கிற இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடம்புக்குள்ள கடவுள் படைத்த இயற்கை படைத்த இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்ம மண்ணீரல் இருக்கு, எலும்பு மஞ்சை இருக்கு, வெள்ளணுக்கள் இருக்கு, இதெல்லாம் உள்ள ரெடியா இருக்கிறது. இன்னொன்று அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம், ஒரு அலர்ஜியில், ஒரு வைரஸில், ஒரு கோவிட் வைரஸில், ஒரு ஃப்ளூ வைரஸ் வரும்போது அதை எதிர்ப்பதற்கும் புரதம் வேணும். அப்போ புரதங்களை மிகச் சரியாக எடுக்கிறோமா அந்த குழந்தை நம்ம பார்க்கணும். சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கம் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 13 வயது 14 வயது பூ பெய்கிறாங்க, மாதவிடாய் துவங்குகிறது. மாதவிடாய் துவங்கும் போது ஆரம்பத்தில் சற்று பிழையாக இருக்கும். முதல்ல வந்த உடனே அடுத்த ஒரு ஆண்டுக்கு தொடர்ச்சியாக பீரியட் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் அதிக இரத்தப்போக்கு இருக்கலாம், சில நேரத்தில் சரியாக மாதவிடாய் இல்லாமல் இருக்கலாம். முதலில் அதை பற்றிய அந்த குழந்தை மனதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை உடைக்கணும். வீட்டில் எவரும் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து தூரம், வீட்டு விலக்கு என்கிற வார்த்தையை பேசாதீர்கள் நண்பர்களே. அது நம்மோடு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நமக்கு வேர்வை மாதிரியான ஒரு விஷயம். தயவு செய்து எந்த சூழலிலும் இப்படியான பேச்சு முதலில் இருக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தை தனக்கான மாதவிடாய் சிக்கலை, தன்னுடைய கருப்பை சிக்கலை தாயிடமும் தகப்பனிடமும் மிக எளிதாக பேசக்கூடிய சூழலை உருவாக்கணும். பல நேரங்களில் இது ஒரு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா, அதில் இருக்கக்கூடிய வெறுப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம், அதுதான் இன்னைக்கு பல சிக்கல்களுக்கு அடிப்படையான காரணம். குறிப்பாக அதுக்கு ஆண்கள் மிக மிக முக்கியமான காரணம். எந்த சூழலிலும் இதை இயல்பாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் வீட்டை உருவாக்கணும், வீட்டில் அதை உருவாக்கணும். அப்போ தான் அந்த பெண் குழந்தை சொல்லும், எனக்கு அதிகமாக ப்ளீட் ஆகுது. நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அதிகமாக ரத்தம் போகும்போது ஒரு நாளைக்கு 50 ml மேலே ரத்தம் போகும்போது இரும்பு சத்து மளமளமளவென குறைஞ்சிரும். அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே 9, 10, 8 தான் ஹீமோகுளோபின் இருக்குன்னு வைங்க. அந்த மாதவிடாய் முடிகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு 2 கிராம் குறைஞ்சிரும். அப்போ அந்த சோகை, இரத்த சோகை, அதற்கான ஒரு உடலில் இருக்கக்கூடிய உற்சாகம் குறையும், உடல் பலகீனமாகும். அது பல பிரச்சனைகளை அடுத்தடுத்து வரும். படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, தூக்கமாக வரும், ஒரு உற்சாக குறைவு வரும், எவ்வளோ சிக்கல் வரும். சாதாரண இரத்த சோகை தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கடந்த 30 வருஷமா பல மெனக்கடல்கள் பண்ணியும் இன்றைக்கும் 45% பெண்கள் இரத்த சோகையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா 45%. இப்போ இங்கே இருக்கிற மக்களில் ஒரு 100-150 பெண்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக சொல்லலாம், இதில் ஒரு 60-70 பேர் இரத்த சோகையில் தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு நோய்க்கு போய் மருத்துவர்கிட்ட போகும்போது தான் நமக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குன்னு தெரியும். அப்போது மாதவிடாய் காலத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, சரியான இரும்பு சத்து கொடுக்குறோமா, சரியான அந்த சுழற்சி சரியாக இருப்பதற்கு என்ன உணவு கொடுக்கணும், அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு திங், பீரியட் 6 அன்னைக்கு மாதவிடாய் 4 நாள் எப்படி இருக்கணும்? முதல்ல ஆண்களுக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். மாதவிடாய் எப்படி இருக்கணும்? முதல் நாள் லேசா இயல்பாக அந்த இரத்தப்போக்கு இருக்கணும். 2வது நாள் 3வது நாள் நல்ல இரத்தப்போக்கு இருக்கும். 4வது நாள் காலையில் சற்றே குறைய ஆரம்பித்து கட்டுப்பாட்டுக்கு வரணும். இதுதான் இயல்பாக நடக்கிறது. ஆனால் ஒருவேளை அதிக இரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அந்த குழந்தைக்கு ஒரு அயற்சி இருக்கும் அப்படின்னா அந்த முதல்ல இரும்பு சத்து நல்லா கொடுக்கறதுக்கான பழக்கம் இருக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு கூடுதலாக அத்திப்பழம், கூடுதலாக மாதுளம்பழச்சாறு, கூடுதலாக எள்ளில் செய்யப்பட்ட முட்டாய், இதை கொடுக்கணும். எள்ளில் இருக்கக்கூடிய இரும்பு நம்ம பலருக்கும் டக்குன்னு வரும், எள்ளு நிறைய பீடாயிருமே, எள்ளு நிறைய சூடாகும். அப்படி இல்லை. நம்ம மாதவிடாய் சுழற்சியில் அந்த 3-4 நாட்களுக்கு எள்ளுருண்டை, எள்ளு மிட்டாய் கொடுக்கணும். அப்போ குருதி போகிறது நல்லது. மாதவிடாய் முடிந்த உடனே அந்த 4வது நாட்கு அப்புறம் கரு முட்டை வளரக்கூடிய பருவம் 10 நாட்கள் மெல்ல மெல்ல அந்த ஃபாலிக்கல் விரிஞ்சிக்கிட்டே வரும், வளர்ந்துட்டே வரும். 14வது நாள் அது உடைஞ்சு அதில் இருந்த கருமுட்டை அந்த கருக்குழாய் வழியாக கருப்பையை நோக்கி நகர்ந்து வரும். அதுதான் பிசியாலஜி, உடல் இயங்கியல்.
அப்போ அந்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்த 10 நாட்கள் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அந்த 10 நாட்கள் உளுந்து கொடுக்க வேண்டும் நண்பர்களே. உளுந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? எப்படி வேணாலும் கொடுங்க. உளுந்த கஞ்சி, உளுந்த வடை, உளுந்து தோசை, கருப்பு உளுந்த நல்லா பொடி பண்ணி வறுத்து வச்சு மாவை வச்சு வேறு ஏதாவது பலகாரம் செய்கிறோமா கொடுக்கலாம். அப்போ அந்த பீரியடு 4 நாள் எள்ளு, அப்புறம் 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் உளுந்து நல்ல புரதமும் கூட, அது நிறைய எடுத்துக்கணும். அந்த கரு முட்டையிலிருந்து அப்படியே அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி எக்கு வந்து டியூபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கருப்பையை வலுவாக வைத்துக் கொள்வதற்கும் அதிக இரத்தப்போக்கு வராமல் இருக்கவும், குறிப்பாக டிஸ்மெனோரியா மாதவிடாய் சமயத்தில் வலி இல்லாமல் இருப்பதற்கும் வெந்தயம் கொடுக்கணும். அந்த 15லிருந்து அடுத்த 28வது நாள் வரைக்கும் வெந்தய பொடியை ஏதாவது ஒரு வகையில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஊற வச்சு கொடுங்க, இல்லை முளைகட்டி வச்சு கொடுங்க. வெந்தயம் மனசில் எடுத்துகிட்டு போக வேண்டிய, இந்த இடத்தை விட்டு செல்லும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியது எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் சமயத்தில் எள்ளு, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம். இந்த சைக்கிள் ரெகுலராக இருந்துகிட்ருக்கணும். அடுத்து இரும்புச்சத்து குறைந்து விடாமல் இருப்பதற்கு எப்போவுமே 11, 10, 10.5, 11க்கு மேலே இருக்கணும். மைல்டு அனிமியா பெரிதாக நமக்கு ஒன்றும் காட்டாது, ஒரு தொந்தரவும் பண்ணாது. ரொம்ப கீழே 9, 8ன்னு வரும்போது தான் சோர்வு, களைப்பு எல்லாம் வரும். 7க்கு கீழே வரும்போது தான் நமக்கே குணங்கள் தெரியும். அதனால் ரொம்ப கீழே போகிற வரைக்கும் விடக்கூடாது. அவ்வப்போது சோதித்து பார்த்து கொள்ளணும் என்னுடைய அளவு எவ்வளோ இருக்குது. அப்போ அதுக்குரிய இரும்புச்சத்தை கூட்டுவதற்குரிய முருங்கைக்கீரை கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, அத்திப்பழம் கொடுங்க, வீர எள்ளுருண்டை, இது மாதிரி. சரி, மற்ற தானியங்கள் என்ன? தானியங்களில் கம்பு, இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற சிறுதானியங்களில் நம்பர் 1 வந்து கம்பு தான். அரிசியை விட 8 மடங்கு அதிகம் இருக்குது கம்மஞ்சோறு. அது வாரத்துக்கு 2 நாளாவது கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். இப்போ வெயில் காலம் வருது, நல்ல மோர் விட்டு கம்பங்கூழ் வச்சு நல்ல சிறிய வெங்காயத்தை வெட்டி போட்டு அந்த கம்பங்கூழை நம்ம வீட்டில் கொடுத்து கொண்டு வரும். இதெல்லாம் இரும்பை கூட்டி கொண்டே வரும். சரி, மாதவிடாய் காலம் துவங்கியாச்சு, நல்ல ப்ளீடிங் எல்லாம் இருந்து நார்மலாக இருந்து திருமணம் ஆகிறாங்க. அந்த திருமண காலத்தில் குழந்தை பேருக்காக வரும்போது, திருமணமாகி குழந்தை பேருக்காக வரும்போது பெண்ணினுடைய நலம் எப்படி இருக்கணும்? முதல் விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி அவங்க வந்து திருமண வாழ்க்கையை துவங்கிட்டாங்கன்னா மாதம் இல்லைன்னா பார்க்கும்போதெல்லாம் என்ன விசேஷம்னு தயவு செய்து கேட்காதீங்க. இதுதான் முதல் அறிவுரை. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலியை ஏற்படுத்தும்னு அந்த பெண்ணை கேட்டால் தான் தெரியும். மாதம் பார்க்கும்போது என்னம்மா விசேஷம், ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும், ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? அது அவர்கள் 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, 2 ஆண்டுகள் எந்தவித தடையும் இல்லாத குடும்ப உறவு இருந்து குழந்தை பேரு வேணும் என திட்டமிட்டு 2 ஆண்டுகள் அவர்கள் முயற்சித்ததுக்கு அப்புறமும் குழந்தை பேரு கிடைக்க தாமதமாகனா தான் மருத்துவரே போய் பார்க்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 26 வயசில் கன்சீவ் ஆகுது, உடனே 26 வயசில் திருமணம் ஆகுது, உடனே போய் டைம் ஆயிடுச்சு, அடுத்த 3 மாதத்தில் எப்படியா கன்சீவ் ஆயிரு. எத்தனை பெண்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு உடல் நல பிரச்சனையை விட மனநல பிரச்சனை தான் மிக அதிகம். அப்போ அந்த உள்ளத்தில் அந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூகமாக இந்த பண்பட்ட சமூகம் இருக்கக்கூடாது நண்பர்களே. நாம் அப்படி கேள்வியை கேட்கக்கூடாது. அது இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம், நடக்கும் உறுதியாக. அதை செம்மைப்படுத்துவதற்கு, அந்த கருமுட்டையை வலுவாக்குவதற்கு நான் சொன்ன உளுந்து, இன்னும் ஈஸ்ட்ரோஜெனிக்கான ஒரு மிகச்சிறந்த புரதம் சோயா. குழந்தை பேரு திட்டமிடக்கூடிய நல்ல பெண்களுக்கு நல்ல மாதவிடாய் செம்மையாக்க இயல்பாக கிடைக்கக்கூடிய புரதத்தில் ஒன்று சோயா. இந்த சோயா புரதம், சோயா வந்து இப்போ அம்மா பேசிட்டு போனாங்களே, ஜப்பானுடைய சஷாக்கியின் கொக்கு பற்றி பேசினாங்க இல்லையா, அந்த ஜப்பானுடைய ஒட்டுமொத்த சமூகமும் சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிர் சோயா. அந்த சோயா இல்லாத, நான் 15 நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருந்து வந்தேன். இவர்கள் சொன்ன அதே ஷொசாக்கியின் கொக்கு இடத்துல அங்கே நின்று கண்ணீரோடு நான் 4 மணி நேரம் நின்று கொண்டிருந்தேன். என்னால் அந்த ஹிரோஷிமா நகரம் அழிந்ததை பார்த்துவிட்டு, அங்கிருந்த கண்காட்சியை பார்த்துவிட்டு எதையும் பேச முடியலை. அந்த நாட்டு மக்கள், ஜப்பானிய மக்கள் எல்லாம் அங்கே வந்து பக்கத்தில் ஒக்கினோவான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஒக்கினோவா இடத்துல சராசரி ஆயுள் வயசு எவ்வளோ தெரியுமா? இந்த தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? 72. சுதந்திரம் அடையும் போது 37 இருந்தோம், இப்போ 72, மிக பெரிய வளர்ச்சி. ஆனால் ஒக்கினோவாவில் சராசரி ஆயுட்காலம் 103 நண்பர்களே.
சாதாரண 116 115 இருக்கான். அவர்களுடைய உணவில் மிக முக்கியமான உணவு சோயா. மீசோ சூப் அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க. எங்கே போனாலும் மீசோ சூப்னு சோயாவில் எடுத்த கஞ்சியை சாப்பிடுகிறார்கள். சோயாவில் எடுத்த நம்ம ஊர் பணியாரம் மாதிரி, நம்ம ஊரில் அந்த மோதகம் மாதிரி, அரிசிக்குள் நம்ம இனிப்பு வச்சு செய்கிறோம்ல மோதகம், அதே மாதிரி அந்த சோயா ரெட் பீன் அதை அவங்க பயிரை வைத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்களுடைய காலை உணவாகவே அது இருக்கிறது. நம்ம சோயா கூட ஏன் சோயா பெண்களுக்கு நல்லதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், தாவர ஹார்மோன். அது நேரடியான ஈஸ்ட்ரோஜன் கிடையாது, தாவர ஈஸ்ட்ரோஜன். அது அந்த குழந்தைக்கு அந்த கருப்பையினுடைய வளர்ச்சிக்கு, சினைப்பையினுடைய வளர்ச்சிக்கு, இயல்பான வளர்ச்சிக்கு மிகச்சிறப்பான உணவாக இருக்கும். அப்போ கருத்தரிக்கணும்னு திட்டமிடக்கூடிய பெண்கள் நல்ல உளுந்து, நல்ல சோயா, மற்ற கூடுதல் புரதம், மீன்கள் மிகச்சிறப்பாக நம்ம மீன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய புரதம், முட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் அந்த குழந்தைகளுக்கு மிக அவசியம். திட்டமிடுறோம், கருத்தரிச்சாச்சு. கருத்தரித்திருக்கிற காலத்தில் அதற்கு என்னெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வரலாம், அந்த பெண் குழந்தை எவ்வளோ சிறப்பாக இருக்கணும், அந்த அவர்கள் தாய் குழந்தை ஒரு நல்ல புரிந்து கொள்ளணும். இருக்கிறதுலே ஆண் பெண் 2 பேரில் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்க வேண்டியது, ஆண் பெண் 2 பேரில் இயல்பிலேயே இயற்கையிலேயே நவீன மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, பெண் தான் ஆண்களை விட ஆரோக்கியமானவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயற்கை எப்படித்தான் படைத்திருக்கிறது, பல வகையில் பெண்கள் ஆரோக்கியமானவர்கள். ஆச்சரியமா இருக்கும் அதனோட சயின்ஸை படித்து பார்த்தா. நம்ம எவ்வளவு ஒதுக்கி வைத்து எவ்வளவு பெண்களை நான் சொன்ன பெண் நலத்தை பல நாடுகளும் ஒரு பெண் டாக்டரை உருவாக்காம வச்சிருக்காங்க. பல நாடுகளிலும் புறக்கணிக்கப்படுகிறது பெண் நலம். ஆனாலும் கூட பெண்களினுடைய ஆரோக்கியம் ஆண்களின் ஆரோக்கியத்தை விட அதிகம். ஏன் தெரியுமா? ஏன்? அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய உயிரி அவங்க. ஸோ இயற்கை இயல்பாகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் விஷயத்தோட கொண்டு வந்திருக்கு. நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கே சமீபத்தில் பார்த்த இதில் தெரியும், 35 வயசுல திடீர்னு மாரடைப்பில் ஆண் இறந்து போயிட்டான். 30 வயசுல அங்கே இருக்கவர் இறந்து போயிட்டாரு. 40 வயசுல அவர் இறந்து போயிட்டாருன்னு நிறைய செய்தி படிக்கிறோம் இல்லையா? 35 வயசுல பெண் மாரடைப்பில் இறந்துருக்காங்க. இங்கே படிச்சிங்களா? சமீபத்தில் ஐயா படித்த மாதிரி அவர். ஏன்? அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய, அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு பெண் 35 வயசுல 40 வயசுல மாரடைப்பில் இறக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஆனால் ஆண் 35-40 வயசுல நிறைய மரணம் நடக்குது. ஏன் தெரியுமா? அந்த ஈஸ்ட்ரோஜன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இருக்கு இல்லையா, பெண் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், அது வெறும் கருத்தரிப்புக்கு மட்டும் இல்லை, அவர்களுடைய இதயத்துக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய வயிற்றுக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய எலும்புக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் அந்த ஹார்மோன் கொடுக்குது. அதனால தான் அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பெண்களினுடைய உடல் நலத்துக்கு இயற்கை இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கா. கரெக்டாக மாதவிடாய் முடிஞ்ச உடனே அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்ச உடனே சற்று விலன்னு ஆவாங்க. அந்த பெண்ணுக்கு இயல்பாக அந்த நேரத்தில் கடும் கோபம் வரும். அதுக்கு பேரே ஆங்கிலத்தில் ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோமா. அது என்ன அர்த்தம்? மெனபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெனபாஸை ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோம். என்ன அர்த்தம்? ஒரு கூட்டில் பறவைகள்லாம் நிறைய குஞ்சு இருக்கும். தாய் பறவை போயிட்டு இறையை எடுத்து குஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குஞ்சு வாயை திறந்து எல்லா குஞ்சும் பார்த்துருப்போம் இல்லையா? தாய் பறவை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் தாய் பறவை பார்க்கும்போது எந்த குஞ்சும் இருக்காது, அதெல்லாம் ரெக்கை அடித்து பறந்து போயிடும். அப்போ அந்த தாய் பறவைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னாச்சு, என் குழந்தை எங்க, என்னோட குஞ்சுகள் எங்கன்னு சடன்னு தன்னோட இறக்கையை எடுத்து சுற்றி கொண்டே இருக்குமா. அதைத்தான் எழுதுகிறார்கள். இப்போ இருக்கிற அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் 50 வயதில் அந்த பெண் அவன் கணவனால் சற்று ஒதுக்கப்படுவா. பிள்ளைங்க பேச்சை கேட்காது. பொண்ணு உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்பா. பையன் காலேஜ்லேருந்து அவன் வரவே மாட்டான். யாருமே இல்லாத ஒரு வெறுமை உணர்வில் தன்னுடைய ஈஸ்ட்ரோஜனும் குறைந்திருக்கிற சூழலில் தான் அந்த மெனபாஸ் என்கிற மாத விடாய் முடியக்கூடிய சமயத்தில் அந்த பெண் சற்று ஒரு கோபத்தோடையும் சிதிலமாயும் ஒரு வலு இழந்தும் இருப்பதற்கான காரணம் அதுதான். அந்த நேரத்தில் அவர்களுடைய கணவர், அவங்களுடைய பிள்ளைங்க தன்னுடைய அம்மாவுக்கு மாதவிடாய் முடிய போது நினைக்கிற பொண்ணோ பையனோ அரவணைத்து இருக்கணும். முதல் அரவணைப்பு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கணும். இது நிச்சயமா இந்த நேரத்தில் அவங்க பலவீனமா இருப்பாங்க. அவங்க எலும்பு கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து குறைந்து இருக்கும். அவங்களுடைய இடுப்பு தசைகள் சற்று பலவீனமாய் உட்காரும் போது ஒரு இதை பிடிச்சி எந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது.
அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய ஒரு முதல்ல வீட்டில் இருக்க குடும்பம் அவர்களை அரவணைத்திருக்கணும். அந்த நேரத்தில் என்ன உணவு எடுக்கலாம்? முதல் விஷயம் கால்சியத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். சுண்ணாம்பு சத்து, ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்போ தான் வரும். அந்த எலும்பில் சுண்ணாம்பு தன்மையை கொடுக்கக்கூடிய உணவு எதில் இருக்குது? கேழ்வரகு. இருக்கிறதுலே கால்சியம் நிறைய இருக்கிறது கேழ்வரகு. உடனே ஒரு எக்ஸ்ட்ரா கால்சியம் உள்ள ஒரு பாட்டில் போய் வாங்கிட்டு வந்து எடுக்கிறது, இல்லை கால்சியம் மாத்திரை 3 வேளை எடுக்கிறது தேவையில்லை. ஒருவேளை உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ரொம்ப கால்சியம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் எடுங்க. மீதி நேரத்தில் உணவில் ஏற்படக்கூடிய நல்ல கேழ்வரகு, பிரண்ட துவையல், அது மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது கால்சியத்தை எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம் அந்த நேரத்தில். அதோட மனதில் கொஞ்சம் பதட்டம், பயம் இருக்கிறதுல அந்த பதட்டத்தையும் பயத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மாதுளம்பழம். ஆய்ந்தறிந்து சொல்ல, சும்மா ஒரு ப்ரீச்சிங்காக சொல்லலை. மாதுளை எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை தூண்டுதுன்னு ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்காங்க. செரட்டோனின் லிபரேட்டர்னு சொல்லுவாங்க, அதை கொடுக்கிறது மாதுளம்பழம். அப்போ ஒரு 47-48 வயசுல இருந்தே மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளும். இது மாதவிடாய் முடிகிற சமயத்தில் நாம் எடுக்க வேண்டிய அக்கறை. நண்பர்களே, இதை தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள். மிக கவனமாக பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் படிக்கிற காலத்தில், நான் 30 வருஷம் முன்னாடி சித்த மருத்துவம் படிக்கிற காலத்தில், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி தான் வந்தோம். யாருக்கு வரும்னு கேட்டால் 2 பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். பால் ஊட்டாத பெண்கள், திருமணம் செய்யாத பெண்கள், அவர்களுடைய முதுமையில் அந்த ஹார்மோன்களினுடைய தேக்கத்தினால மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படின்னு படித்தோம். நான் இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்குது தெரியுமா? பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 30% மேலே மார்பக புற்றுநோய் தான். அதுவும் யாருக்கு வருது? 30 to 35 வயதுக்குள்ளாக இருக்கிற பாலூட்டிய, இன்னும் வேதனை, பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு வருது. ஒரு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் எங்களுடைய கிளினிக் வந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து அவளை பார்த்துருக்கேன். அவள் கல்யாணத்துக்குலாம் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். திடீர்னு அவங்க அப்பா அவசரமாக பார்க்கணும் சார், ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. அந்த பெண் வரும்போது நல்ல மாசமாக வரா. பார்த்தவொடனே எனக்கு சந்தோஷம். உடனே கை கொடுத்து கங்க்ராஸ், எப்போ டெலிவரி, இடிடி என்ன, அதை மருத்துவராக கேட்போம். பார்த்தவொடனே தெரியுது நல்லா நிறைய மாதத்துக்கிட்ட வந்துருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கேட்குறேன். அவள் சிரிச்சுக்கிட்டே, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது அங்கிள் சொல்லுவாங்க, குடும்ப டாக்டர். ஸோ அவள் உட்காந்துருக்கா, நான் அதுக்காக வரல, உங்கள்கிட்ட ஒரு சின்ன சஜஷன் வேணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. எல்லார் மனதிலும் ஒரு சின்ன கலக்கம். அவள் கணவர் இருக்கார், அந்த கணவரின் அம்மா வந்திருக்காங்க, இந்த பெண்ணுடைய அப்பா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லார் மனசும் ஏதோ ஒரு சிக்கல். நான் மனதில் நினைத்து கொண்டேன், குழந்தைக்கான ஸ்கேன் பண்ணதில் குழந்தைக்கு ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைப்பாங்களோ, அந்த கணத்தில் என் மனசில் ஓடின ஓட்டம். ஆனால் பிரச்சனை அது இல்லை. அவள் உடனே என்கிட்ட சொன்னா, அங்கிள் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு அவள் அவளே பூடகமாக சொல்கிறாள். எனக்கு ஒரு மாதமாக என்னுடைய மார்பில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, கட்டியாக இருந்தது. நான் போய் என் மகளிர் மருத்துவரை போய் பார்த்தேன். அவங்க, நீ உனக்கு அடுத்த மாதம் டெலிவரி பண்ண போகிற, பால் ஊட்டுவதற்கான தயாராகி கொண்டிருக்க உன் மார்பகங்கள், அதனால் ஒரு வலி இருக்கும், ஒன்றும் இயல்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கட்டிப்பட்ட போல உணர்வு இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எனக்கு சோதித்து பார்த்துருங்களேன் அப்படின்னு போய் காட்டினேன். அப்போ போய் பார்த்துருக்காங்க. திரும்ப பார்த்தா அந்த மருத்துவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகம் அவங்க உடனே அங்கே அறுவை மருத்துவரை அனுப்பி, அப்புறம் போய் சில கதிர்வீச்சு எல்லாம் பண்ண முடியாது, நேரடியாக எம்ஆர்ஐ பண்ணி பார்ப்போன்னு எல்லாம் பிளான் பண்ணி அவங்க அதை சோதித்து பார்க்குறாங்க. சோதித்து பார்த்தா 8 மாத குழந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய மார்பில் மார்பக புற்றுநோய். எப்படி உடைஞ்சு போயிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அவ்வளவு சிக்கலோடு தான் நான் என்கிட்ட பார்க்க வந்திருக்கேன். அவள் சொல்கிறா, சொன்ன உடனே எனக்கும் மனசுக்குள் பதட்டமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லைப்பா இது ஒன்றும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், இதெல்லாம் இன்றைக்கி முழுமையாக குணப்படுத்தக்கூடியது, பயப்படாத அப்படின்னு சொல்கிறேன். எனக்கும் தெரியுங்கள், நானும் படிச்சுட்டேன், இதெல்லாம் படித்து பார்த்தேன், டாக்டரும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் எனக்கு சில சந்தேகம் இருக்குது. எனக்கு நான் காலகாலமாக நானும் கணவரும் 2 குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சேன். எனக்கு அடுத்த குழந்தை, இப்போ நான் நிறைய சிகிச்சையெல்லாம் எடுக்கணுமே, அடுத்த குழந்தை கிடைக்குமா, இது ஃபஸ்ட்டு சந்தேகம். அதெல்லாம் கிடைக்குமா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு நான் பால் ஊட்டணும்னு எவ்வளோ கனவில் இருந்தேன், இப்போ இந்த புற்றுநோயில் மார்பகத்தை எடுத்தாங்கன்னா இன்னொரு மார்பகத்தை வைத்து நான் பால் ஊட்டலாமா,
அந்த பெண் கேட்ட கேள்வி. அதற்கும் கூட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த சிக்கலும் கிடையாது, இன்றைக்கி நிறைய மருத்துவங்கள் அதற்காக வந்திருக்கு அப்படிலாம் சொல்லியாச்சு. இப்படிலாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆசுவாசப்பட்டு சரி நான் வந்து உன்னை பார்த்துட்டு திரும்ப வரேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஆனால் பிரச்சனை அதுக்கப்புறம் தான். அதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லாரும் போன உடனே பொதுவாக பிள்ளைங்க இருக்கும்போது அப்பா அம்மாக்கள் வந்து அவன் முன்னாடி கேட்டால் பிரச்சனையாகுமேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தனியாக டொக்குன்னு தேடி சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் தனியாக கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி வந்து அந்த அம்மா வந்தாங்க உள்ள. இந்த அம்மா இந்த பெண்ணினுடைய கணவரின் தாயார், உங்கள் மாமியார், அவங்க உள்ளே வந்தோடனே கேள்வி கேட்டாங்க. சார் 2 வருஷமாக கூட இருந்திருக்காள்ல, என் பையனுக்கு ஏதாவது வந்திருக்குமா? அவர்கள் கேட்ட கேள்வி. 2வது கேள்வி, வயிற்றுக்குள்ளே என் பேரனோ பேத்தியோ இருக்காங்கல்ல, நல்ல கேள்வியை பார்த்துக்கணும். வயிற்றுக்குள்ளே என் பேரனோ பேத்தியோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது இப்போவோ பின்னாடியோ வரலாமா சார்? இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த புற்றுநோய், இந்த பெண்ணுக்கு இருக்கிற புற்றுநோய் இருக்கு இல்லையா, அது 100% சரியாயிடும். சரியாயிடுச்சு, இது நடந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனால் இந்த மாமியார் புற்றுநோய் இருக்கு பார்த்தீங்களா, இது கடைசி வரைக்கும் கூட இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு சிக்கல் என்பது மருத்துவ சிக்கல் மட்டும் கிடையாது, இது சமூக சிக்கல். இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்தது. ஒரு தாயும் மகளும் வராங்க. தாய்க்கு மார்பக புற்றுநோய். அந்த அம்மா டீச்சர், இந்த பக்கம் தான் எங்கேயோ ஊரில் இருந்து டீச்சர், அவங்க நல்ல ஞாபகம், விழுப்புரம் மாவட்டம் தான். அந்த டீச்சர் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய், பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கான். நான் வந்து கேட்குறேன், எல்லாம் ஃபைலெல்லாம் பார்த்தா அது கொஞ்சம் பரவி இருக்கிறது, நுரையீரலுக்குள்ளே இருக்குது. என்னம்மா எல்லா விளம்பரங்கள்லேயும் மார்பகத்தை சோதிக்கிறதுக்கு சுய பரிசோதனை திரும்ப திரும்ப போடுறோமே, நீங்கள் ஒரு டீச்சர், உங்கள் மார்பகத்தில் கட்டி வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அவங்க தலையை குடிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரிமான சொல்லி மருந்துகள் அவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதலாக ஊட்டமாக என்ன கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த அம்மா வராங்க. அதுவும் நமக்கான செய்தி. அந்த அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, சார் நான் டீச்சர்னு என் மேலே கோபமாக பேசிட்டீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, எனக்கு அப்போவே தெரியும் என் புற்று மார்பக புற்று தான். பின்ன என்னமா முட்டாளா நீங்கள், ஏன் அப்போவே போய் டாக்டரை பார்த்துருக்கலாம்ல, ஏன் பார்க்கல? நான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண உன்ட்ட பேசிட்டு போச்சு இல்லையா, இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த சமூகம் லேசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவளுடைய வாழ்க்கைக்காக நான் இதை மறைத்து விட்டேன் என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் தான் நாம் இருக்கோமா? அந்த தாய் இன்னைக்கு உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படியான சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. நோய்களை விட இந்த புரிதலற்ற சமூகம் பல்வேறு காயங்களை நமக்கு ஏற்படுத்தும். அப்படியான சூழல்ல நம் பெண் குழந்தைகளை மிக மிக ஆரோக்கியமாக வளர்க்கணும். எல்கேஜி யூகேஜிலே கொண்டு போய் தயவு செய்து நீட்டு ஜேஇல சேர்த்துறாதீங்க. அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடணும். பெண் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடணும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு விலங்குகள் 5 நிமிடத்தில் டெலிவரி பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு அடுத்த நிமிஷம் மேய போயிடும், குட்டிகளும் மேய போயிடும். ஆனால் தாய் அப்படி இல்லை. ஒரு மனிதன் என்னைக்கு தன்னுடைய முன்னங்காலை நேராக நிமித்துறானோ, கையாச்சோ, அன்னைக்கே உடல் இப்படி போயிடுச்சு. உடல் இப்படி ஆனதில் ஒரு பெண் கருவை சுமப்பது எவ்வளவு சங்கடமான விஷயம் என்பது பெண்ணுக்கு தான் தெரியும். இருக்கிற விலங்கினங்கள்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. மனிதனுடைய தலை பெருசு. தலைகீழ அந்த குழந்தை இருந்து தலை இயல்பான பிரசவத்தில் வெளிவருவது வேதனையான வலி தரக்கூடிய அந்த நேரத்து விஷயம். அதை கடந்து தான் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் அப்படி தான். அப்போ இயற்கை அப்படியான ஒரு சிக்கலை மனிதனுக்கு கொடுத்திருக்கும் போது அந்த குழந்தை நல்ல அந்த வயிற்றில் வளர்வதற்கும், அதை விட முக்கியமாக தாய் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சிறு வயதிலிருந்தே குழந்தையை மிக மிக உறுதியாக வளர்க்கணும். ரொம்ப முக்கியம், விளையாட்டே கிடையாது. நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரினா முதல் விஷயம் என்ன தெரியுமா? தாய் சேஃபாக இருக்கணும், குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மல் டெலிவரினா வெஜைனல் டெலிவரி மட்டும்தான் நார்மல் டெலிவரி நினைக்கக்கூடாது. நார்மல் டெலிவரினா ஃபர்ஸ்ட் திங், தாய் பாதுகாப்பாகவும் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரி. அப்போ அதற்கு சிறு பிள்ளையை விளையாட வைக்கணும். அது நொண்டி அடிக்குதா, இல்லை அது நல்லா பாண்டி விளையாடுதா, இல்லை கொக்கோ விளையாடுதா, ஷட்டில் காக் விளையாடுதா, இல்லை வாலிபால் விளையாடுதா, இல்லை போய் நல்லா ஜும்போ டான்ஸ் ஆடுறாங்களா, எது வேண்டுமானாலும் குழந்தையை 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் விளையாட வையுங்கள் நண்பர்களே. பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு கால்களை விரித்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்னங்காலையும் பின்னங்காலையும் விரிக்கும் போது தான் அந்த பெல்விக் போனுடைய மசில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்.
பெல்விக் போன் கூபக எலும்புன்னு சொல்கிறேன். அந்த கூபக எலும்பினுடைய உருவாக்கக்கூடிய பள்ளத்தில் தான் குழந்தை தொட்டிலாட்டம் உள்ளே இருக்குது. அந்த கூபக எலும்பு விரிந்து சுருங்கக்கூடிய இயற்கையிலேயே அந்த நெகிழக்கூடிய தன்மையை அந்த தசைகள் கொடுக்குது. அந்த தசைகள் நல்லா இழுத்து மடங்கி வரும்போது தான் அந்த பெண் குழந்தையினுடைய கருப்பை ஆரோக்கியமாக இருக்கும், இயல்பான ஒரு டெலிவரி வருவதற்கு சரியாக இருக்கும். எந்த நேரமும் உட்கார்ந்து இப்படி என்னது வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸு, பல வீட்டில் அப்படி தான் இருக்காங்க. எந்த நேரமும் ஆன்லைன் கேம்ஸ் தான், கிளாஸும் ஆன்லைனில் நடக்கு, விளையாட்டும் ஆன்லைனில் நடக்கு. எவ்வளவு ஆபத்தானது! உங்கள் வீட்டில் இன்னைக்கு போய் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் தினம் 1 மணி நேரம் விறுவிறுக்க விளையாடுகிறார்களா என்று பாருங்கள். என்ன சிக்கல் என்றால்னா, இந்த விளையாடாத குழந்தைகள் பூ பெய்ததுக்கு அப்புறம் அந்த கருத்தரிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை அதிகம் பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அது பிசிஓடி. நிறைய பேருக்கு தெரியும். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், சினைப்பை நீர்க்கட்டிகள். 28 நாளைக்கு ஒருக்க 4 நாள் வர வேண்டிய மாதவிடாய் எப்போ வரும்னு தெரியாது, வந்தா நிற்காது, வந்தா சரியா ப்ளீட் ஆகுமா தெரியாது. இப்படியான சூழலில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஏன் இந்த பிசிஓடி அதிகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதது. 2வது காரணம் அதிக இனிப்பு சாப்பிடுவது, குறிப்பாக சாக்லேட். சின்ன பிள்ளையில எந்த குழந்தை அதிகம் சாக்லேட் சாப்பிடுதோ, இந்த சாக்லேட் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இந்த சாக்லேட் நீங்கள் நினைக்க மாதிரி வெறும் இனிப்புகளில் செய்கிறதில்ல. இந்த பிப்ரவரி 14 ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் பெரிய விளம்பரம் போடலாம், உன் காதலிக்கு என்ன, உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? சிலுக்கு மிட்டாய். சிலுக்குன்னு ஒரு பெரிய சாக்லேட், 100 ரூபா. 100 ரூபாய்க்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்குறான். பல பிள்ளைங்க கீழே சுருண்டு அடம் பிடிச்சி அதை தான் வாங்கணுங்குது. யாராவது இங்கே இருக்க உங்கள்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டா மாவட்ட நிர்வாகத்தை வச்சு இங்கே ஒரு பரிசு கொடுத்துடலாம். சத்தியமாக யாருக்கும் தெரியாது. சார் அதெல்லாம் கேட்பரிஸ் மேலாம் கொக்கோ இருக்கும் சார், சுகர் இருக்கும் சார். கொக்கோ 3% தான். 100 கிராம் மில்க் சாக்லேட்டு 3% தான் கொக்கோ. மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் நம் உடம்புக்கு ஆகாத பொருள். சர்க்கரை இல்லை, அதில் இருக்குது ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். எது? கார்ன், மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு. அந்த மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய இனிப்பை தான் அந்த சாக்லேட்டுக்கு மிக மிக அதிகமாக சேர்க்கக்கூடியது. அது வாய்க்குள்ளே போய் வெடிக்கணுமா, வாய்க்குள்ளே குலகலன்னு இருக்கணுமா, நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் விளம்பரம் போடுறான்ல, அந்த பிசுபிசுப்பு தன்மை அத்தனைக்கும் கெமிக்கல் தான். இது எல்லாம் தான் நண்பர்களே இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸை கொடுக்குது. எந்த குழந்தை மிக குண்டாக இருக்கிறதோ, எந்த குழந்தை அதிக இனிப்பு சாப்பிடுதோ, எந்த குழந்தை மிக அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிடுகிறதோ, இது எல்லாத்துக்கும். அதுக்காக பிராய்லர் சிக்கன் முடிச்சு சாப்பிடலாம் வேணாம்னு சொல்லலை. நீங்கள் நல்லா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வெறுமனே நான் எப்போ பார்த்தாலும் ராத்திரி 2 மணிக்கும் சிக்கன் பிரியாணி ஸ்விக்கியில் செப்டோவில் ஆர்டர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது நிச்சயமாக அந்த சிக்கலுக்குள்ளே மாட்டுவாங்க. வேண்டாம். சில ஒழுக்கங்களை நாம் முதலில் இருந்தே கொண்டு வரணும். இது வேண்டாம்னா வேண்டாம்.